அஸ்ஸலாமு அலைக்கும். வெண்டைக்காய் முட்டை போட்டு பொரியல். வெண்டைக்காவும் முட்டையும் சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வெண்டைக்காயை ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு துண்டுகளாக வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். எல்லா வெண்டைக்காயும் அந்த எண்ணெயில் வறுத்து அள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரியல் செய்யலாம். முதல் வெண்டைக்காய் இது மாதிரி பொடியாக நறுக்கி ரொம்ப பொடியாக வேண்டியதில்லை, துண்டு துண்டாக நறுக்கி வறுத்துக்கிட்டோம்னா அந்த ஈரப்பதம் இருக்காது, வலுவளப்பு தன்மையே இருக்காது. பொரியல் மாதிரியே நல்லாயிருக்கும். அந்த வெண்டைக்காய் பொரியல் எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும், வளவளன்னு. அந்த வளவளப்பே இருக்காது இதை வறுத்து நம்ம எடுத்துக்கிறதுனால முட்டை பொரியல் மாதிரியே நல்லாயிருக்கும். அதுமாதிரியே எல்லா வெண்டைக்காயும் வறுத்து எடுத்துக்கும். சும்மா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றியே வறுத்துக்கலாம். ஏன்னா திரும்ப அதே எண்ணெயில் நம்ம அந்த பொரியலை செஞ்சிடலாம், எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு பொரியல் இப்போ தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் சூடானா அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து போடணும். கருவேப்பிலை போட்டு ரெண்டும் பொரிஞ்சோன்னே வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோமா, அதையும் போட்டு எந்த வெங்காயம் வேண்டாலும் போடலாம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் பொடியாக முட்டை பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி கொஞ்சம் நறுக்கிக்கணும். அதனால வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் இது சிக்கன் மசாலா, அதாவது நம்ம சிக்கன் கிரேவி பொரியல் வறுவல் அந்த மாதிரியே போடுவோம்ல, அது சிக்கன் மசாலா இருந்தாலும் போடலாம், மட்டன் மசாலா போடலாம். அது இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு கிண்டி இதில் ரெண்டு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றணும். பொரியலுக்கு மாதிரி முட்டையை ஊற்றினோன்னா உடனே நல்லா சுருளை கிண்டக்கூடாது. கொஞ்சம் சுருளை கிண்டிட்டிங்கன்னா பொடி பொடியாக போயிடும். இது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா துண்டு பெரிய பெரிய துண்டாக வரும். அந்த வெண்டைக்காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதுக்காக உடனே இப்போ கிண்டாமல் கொஞ்சம் ஸ்லோவில் அப்படியே வேக விட்டு அப்புறம் இடையில கிண்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த வெண்டைக்காய் பெருசாக கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால இது அதோடு சேர்ந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பொடியாயிராமல் நல்லா சுருளை கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச வெண்டைக்காயை அதோடு சேர்த்துறணும். இந்த வறுத்து அள்ளி வச்சுருக்க வெண்டைக்காயை முட்டை நம்ம ஒன்றா 2 முட்டை கூட சேர்த்து 2 முட்டையும் போடலாம், ஒன்று 4 முட்டையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பொரியல் ஜாஸ்தியாக வேணும்னா ஒன்று 2 3 முட்டை கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது முட்டை அதிகமாக போடுறதுனால உனக்கு வீணாயிடாது. அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு மட்டும் கூட்டி குறைச்சி போட்டுக்க வேண்டியது தான். அது முட்டை அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் பொரியல் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் அதுக்கு தகுந்த மாதிரி 2 முட்டை போட்டுக்கலாம். அதுக்கு மல்லி இலை தூவி நல்லா சுருளைக்கின்னா வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.